ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் ஜூலை 22, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. பூமி தனியா பெட்ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்பா என்னை அப்ராடு அனுப்ப போறேன்னு சொல்றாரு. நான் மட்டும் வெளிநாட்டுக்கு போயிட்டா இங்க இருக்கிறது கஹன் மாமா இல்ல அப்படின்னு டவுட் வந்துடும், உண்மை வெளியே வந்துடும். எப்படியாச்சும் இங்க இருக்கிற கஹன் பாவா தானே எல்லாரையும் நம்ப வச்சு நான் வெளிநாடு போகாம இங்கேயே இருக்க வழி பார்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ திடீர்னு சாரதா கிட்ட இருந்து பூமிக்கு போன் வருது. என்னாச்சுன்னு பூமி கேக்குறா. அப்போ சாரதா அழுதுகிட்டே சொல்றாங்க, அம்மா பூமி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க இருக்கிற உண்மையிலே கஹன் தானா இல்ல வேற யாராச்சும் வந்துட்டானான்னு எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு. எல்லாரும் பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. உன் வாழ்க்கையே பாழாயிடுமோன்னு பதறுதுன்னு சொல்றாங்க. ஐயோ, ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க அப்படின்னு பூமி கேக்குறா. அங்க இருக்கிறது கஹன் மாமா தான், வேற யாரா இருக்கும்? எதுக்கு உங்களுக்கு இந்த சந்தேகம்? ஏன் இந்த டவுட் வந்துச்சுன்னு கேக்குறா. சாரதா சொல்றாங்க, பூமி நம்ம கஹன் எப்பவுமே தாரா கூட இப்படி ரொம்ப க்ளோஸா பழக மாட்டான். ஆனா இவன் தாரா வீட்டை விட்டு அனுப்பாம வச்சுக்கிட்டு ரூம்குள்ள வச்சு கிட்டார் கத்து கொடுத்துட்டு இருக்கான். நீ தானே தாராவை வீட்டை விட்டு அனுப்ப சொன்ன, ஆனா இவன் அனுப்பாம அவ கூடவே பேசுறான். இத பார்த்தா எனக்கு டவுட் வராம என்ன பண்ணுன்னு கேக்குறாங்க. பூமி உடனே சொல்றா, அத்தை நீங்க தேவையில்லாம எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. வெளியாளுங்க பேசுறத நீங்க கண்டுக்காதீங்க. அங்க இருக்கிறது கஹன் மாமா தான். தாராவை வீட்டை விட்டு அனுப்ப நான் அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்றா. சாரதா சொல்றாங்க, ஆமாமா நான் பேசினா அவனுக்கு கோவம் வரும், நீயே பேசு, அவன்கிட்ட பேசி தாராவை ஏன் இன்னும் வீட்டை விட்டு அனுப்பலன்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க. பூமி சொல்றா, சரியத்த நான் பாத்துக்கிறேன்னு போனை வச்சிடுறா. போன் வச்சதும் இந்த ஆகாஷ் ஏன் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு, அத்தைக்கே டவுட் வர அளவுக்கு பண்றாரு அப்படின்னு கோவப்பட்டு ஆகாஷ்க்கு போன் போடுறா பூமி. ஆனா ஆகாஷோட போன் தொடர்ந்து பிஸியாவே வருது. ஒருவேளை தாரா கூட தான் பேசுறாரோ அப்படின்னு டவுட் பட்டு தாராவுக்கு போன் போடுறா. தாராவோட போனும் பிஸியாவே வருது. அங்க ஆகாஷும் தாராவும் ஆளுக்கு ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு போன் பேசி கடலை போடுறாங்க போல இருக்கு. தாரா போன்ல ஆகாஷ் கிட்ட சொல்றா, நீங்க எனக்கு கிட்டார் நல்லா கத்து கொடுத்தீங்க, அப்படியே டான்ஸும் கத்து கொடுப்பீங்களான்னு வழிகிறா. உடனே ஆகாஷ், கண்டிப்பா உன்னை பெரிய ராக் ஸ்டார் ஆக்கி ஸ்டேஜ்ல ஆட வச்சு எல்லாரையும் கைத்தட்ட வைக்கிறேன் அப்படின்னு பில்டப் கொடுக்குறான். தாரா சொல்றா, அப்போ பூமி பண்றதை விட நான் நல்லா டான்ஸ் ஆடுவேனான்னு கேக்குறா. தாரா சொல்றா, நான் முதல் தடவை ஸ்டேஜ்ல ஆடும்போது நீங்க என் பக்கத்துல இருப்பீங்களான்னு போன்ல வழிஞ்சுக்கிட்டே கேக்குறா. உடனே ஆகாஷும் சொல்றான், கண்டிப்பா இருப்பேன், உனக்கு தான் கிட்டார் சூப்பரா வருதேன்னு சொல்லி ஐஸ் வைக்கிறான். ஆனா உங்க அம்மா பார்த்தாங்களே திரும்பவும் திட்டுவாங்களேன்னு பயமா இருக்குன்னு தாரா சொல்றா. ஆனா ஆகாஷ் சொல்றான், ஆமா எங்க அம்மாவுக்கே ஏற்கனவே டவுட் வந்துருச்சு, இனிமே நம்ம பேசுறதும் மீட் பண்றதும் யாருக்கும் தெரியாம ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு சொல்றான். ரெண்டு பேரோட போனும் தொடர்ந்து பிஸியாவே இருக்கிறத பார்த்து பூமி ரொம்ப டென்ஷன் ஆகிறா. இந்த ஆகாஷ்க்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு செம்ம கடுப்பாகிறா. அடுத்தது ஆக்சிடென்ட் ஆன கார்ல செர்ரி இன்னும் போதையில மயங்கி கிடக்குறான். நட்சத்திரா செர்ரிய எழுப்புறா. கத்தி பாக்குறான், அவன் எழுப்பவே இல்லை. இவனால எனக்கு இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இவன் இங்கேயே கிடந்து தொலைகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா காரை விட்டு இறங்கி தனியா நடக்கிறா. டைம் ரொம்ப ஆயிடுச்சு, கேப் புக் பண்ணலான்னு பார்த்தா போன்ல வீட்டையே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், தூரம் கம்மி தான் நடந்தே போயிடலான்னு இருட்டு ரோட்ல தனியா போறா. கொஞ்ச தூரம் போனதும் பைக்ல ரெண்டு பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க ரவுடிங்க. உடனே ரவுடிங்க நட்சத்திராவை பார்த்துட்டு, ஏய் பொண்ணு நில்லு, இந்த நேரத்துல தனியா போறியா, நாங்க லிஃப்ட் தரோம்னு அசிங்கமா பேசுறானுங்க. டேய் எனக்கு உங்க லிஃப்டே தேவையில்லை, மரியாதை போயிடுங்கன்னு சொல்றா. ஆனா அவனுங்க கேட்காம வலுக்கட்டாயமா அவ கையை பிடிச்சி இழுத்து அபியூஸ் பண்ண பாக்குறாங்க. அவனுங்களை தள்ளி விட்டுட்டு நட்சத்திரா பயந்து போய் கார் பக்கம் ஓடி வந்து, செர்ரி என்னை காப்பாத்து, செர்ரி என்னை காப்பாத்துன்னு கத்துறா. ரவுடிங்க நட்சத்திராவை தூக்கிட்டு போக பார்க்கும்போது நட்சத்திரா அவ காலில் இருந்த செருப்பை கழட்டி கார்ல தூங்கிட்டு இருக்கிற செர்ரி மடியில படார்னு தூக்கி போடுறா. மூஞ்சில செருப்பு விழுந்ததும் செர்ரிக்கு போதை கொஞ்சம் தெளியுது. முழிச்சு பாக்குறான். அவனுங்க நட்சத்திராவை இழுக்கும் போது அங்க ஓடி வந்த செர்ரி ஒரு செருப்பு எடுத்து அவனுங்க மூஞ்சிலேயே ஓங்கி வீசுறான். டே எவன்டா நீங்க அப்படின்னு கத்துறான். என் நட்சத்திரா மேல கை வைக்க நினைச்சா உங்களை சும்மா விடமாட்டேன்டான்னு சொல்லி இன்னொரு செருப்பையும் எடுத்து அவனுங்களை விளாசுறான். நட்சத்திரா டார்லிங் உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரவுடிங்களை அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கான். நட்சத்திராட்ட சொல்றான் செர்ரி, நான் இருக்கும்போது உனக்கு ஒரு ஆபத்தும் வராதுன்னு சொல்லி செர்ரி அந்த ரவுடிங்களை அடிச்சு ஓட விடுறான். அடி தாங்க முடியாம அவனுங்களும் அங்கிருந்து ஓடிடுறானுங்க. நட்சத்திராட்ட சொல்றான் செர்ரி, பாரு நீ இப்போ ரொம்ப சேஃபா இருக்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்றான். ஆனா அடிச்ச கலப்புலையும் போத மயக்கத்திலையும் அங்க இருந்த ஒரு கட்டில் மேலேயே செர்ரி
பொதிர்னு விழுந்து திரும்பவும் தூங்கிடுறான். நட்சத்திரா செரி செரி எழுந்திரின்னு அன்பா கூப்பிட்டு பாக்குறா. அவளும் ரொம்ப டயர்டா இருந்ததால வேற வழி இல்லாம செர்ரி பக்கத்திலே படுத்து தூங்கிடுறா. அடுத்தது இங்க வீட்ல சாரதா பூமி கிட்ட, அம்மா பூமி போன்ல சொன்ன மாதிரி எனக்கு இங்க இருக்கிறது கஹன் இல்லைன்னு பெரிய சந்தேகமா இருக்கு. கஹன் எப்பவுமே தாரா கூட இப்படி க்ளோஸா பழக மாட்டான். ஆனா இவன் என்னடானா அவ கூடவே சுத்தரான்னு புலம்புறாங்க. பூரியும் சொல்றா, ஆமா அண்ணி, அண்ணன் ஏன் இப்படி பண்றாருன்னு ஒன்னும் புரியலன்னு சொல்றா. பூமி சாரதா கிட்ட சொல்றா, நீங்க பயப்படாதீங்க அத்தை, நான் அவர்கிட்ட பேசி என்னன்னு கேக்குறேன்னு தைரியம் சொல்லிட்டு போறா. அங்க ஆகாஷும் தாராவும் ஒருத்தர் கண்ணை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ரொம்ப லவ் பண்ற மாதிரி வழியிறாங்க. பூமி கரெக்டா அவங்க 2 பேருக்கும் நடுவுல போய் குறுக்க நிக்கிறா. ஆனா அவங்க பூமிய ஒரு பொருட்டாவே மதிக்காம அவளை தள்ளி விட்டுட்டு திரும்பவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பூமி கடுப்பாகி கஹன் மாமான்னு கத்துறா. உடனே ஆகாஷ், ஓ இப்போ நான் கஹனா நடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆகாஷ் சொல்றான், தாராவுக்கு சைகை காட்டி அங்கிருந்து போக சொல்றான். தாராவும் கிளம்பிடுறா. தாரா போனதும் பூமி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறா. என் கஹன் மாமா எப்பயுமே பொண்ணுங்களை பார்த்து இப்படி வழிவே மாட்டாரு. ஆனா நீ என்னடானா கண்ட பொண்ணுங்க பின்னாடியும் சுத்துறன்னு எரிஞ்சு தள்ளுறா. ஆகாஷ் சொல்றான், நான் ஒன்னும் உங்க கஹன் இல்ல, என் மென்டாலிட்டி வேறன்னு சொல்றான். உடனே பூமி சொல்றான், ஆமா, நீ என் கஹன் மாமா மாதிரி கிடையாது, உன் புத்தியே வேற அப்படின்னு சொல்றா. ஆனா நீ என் கஹன் மாமா மாதிரி நடிக்க வந்திருக்கத மறந்துடாதன்னு சொல்றா. நீ இப்படி பண்றதால எங்க அத்தைக்கு உன் மேல சந்தேகம் வந்துடுச்சு. அவங்களுக்காக தான் நான் இந்த நாடகத்தை ஆடுறேன். அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சா தாங்க மாட்டாங்கன்னு கெஞ்சுறா. ஆகாஷ் சொல்றான் உடனே, அப்போ ஒரு வேலை பண்ணு, நீ என் கூட டான்ஸ் ஆடுறன்னு சொல்லி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றான். நீ கையெழுத்து போட்டா நான் அச்சியசலா கஹன் மாதிரியே நடிச்சு காட்டுறேன்னு கண்டிஷன் போடுறான். அதுக்கு பூமி சொல்றா, நான் மட்டும் கையெழுத்து போட்டா நீ என்னை மதிக்கவே மாட்ட, உன் இஷ்டத்துக்கு ஆடுவ, ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்க அத்தைக்காகவாச்சும் கஹன் மாமா மாதிரி நடிக்க கத்துக்கோன்னு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுறா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, நடுராத்திரியில பூமிக்காக சரச்சந்திராவோட வீட்டு சுவரை ஏறி குதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள வர ஆகாஷ், யாரும் பாத்துடக்கூடாதுன்னு பூனை மாதிரி மெல்ல அடி எடுத்து வச்சு இருட்டுல நடந்து வரான். இருட்டுல திடீர்னு ஒரு கை அவனை பிடிச்சு பூமி இருக்க ரூம்குள்ள வேகமா இழுத்துட்டு போகுது. ஆகாஷ் பயந்து போய் கத்த வரான். ஷூ, ஹத்தம் படாத, நான் தான் பூமின்னு அவனை அமைதிப்படுத்துறா. நடுராத்திரில என்ன எதுக்கு இங்க வர சொன்னன்னு ஆகாஷ் கேக்குறான். அதுக்கு பூமி சொல்றா, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாவே எனக்கு அருவருப்பா இருக்கு. இது என்ன ட்ரெஸ் இது, இழிஞ்சு போன பேண்ட்டை போட்டுக்கிட்டு என்ன அவதாரம் இது, நீங்க கொடைக்கானல்ல எப்படி இருந்தீங்கன்றது எனக்கு தேவையில்ல. ஆனா இங்க இருக்கிறப்போ நீங்க அச்சியஸ் என் கஹன் மாமா மாதிரியே இருக்கணும். அவர் எப்படி நடப்பாரு, எப்படி ட்ரெஸ் பண்ணுவாரு, எப்படி பேசுவாருன்னு எல்லாமே நீங்க கத்துக்கணும். அதை சொல்லித்தரதான் உங்களை வர சொன்னு பூமி கட்டன் ரைட்டா சொல்றா. பூமி இவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஆகாஷ் ரொம்ப அசால்ட்டா காதுல விரல வச்சு கிண்டலா கேக்குறான். சரி சரி, நீ என்ன வேணா பண்ணு, என்னை எப்படி மாத்த போறியோ உன் இஷ்டப்படி மாத்திக்கொன்னு சொல்றான். பூமி உடனே ஒரு பெரிய கனமான புத்தகத்தை தூக்கி ஆகாஷ் கையில கொடுக்குறா. அந்த புத்தகம் ரொம்ப கனமான புத்தகமா இருக்கு. அதை கீழே போட பாக்குறான். இந்த புக்கை ஒழுங்கா புடி, இதுல கஹன் மாமாவை பத்தி எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன். என் கஹன் மாமா எப்படிப்பட்டவரு அப்படின்னு சொல்லி இந்த புக்கை படிச்சா உனக்கு எல்லாமே புரியும்னு சொல்றா. ஆகாஷ் வேற வழியே இல்லாம அந்த புக்கோட பேஜெல்லாம் மெல்ல திருப்பி பார்க்க ஆரம்பிக்கிறான். அதோட முடியுது. பை மக்களே.